2026ஆம் ஆண்டு துலாம் ராசியினருக்கு லீப்ரா பல முன்னேற்றங்களும் கவனிக்க வேண்டிய சில சவால்களும் நிறைந்த ஆண்டாக இருக்கும். அதன் முக்கிய அம்சங்கள் இதோ. 1. தொழில் மற்றும் வேலை, கரியர் மற்றும் பிசினஸ். பதவி உயர்வு. பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஸ்திரத்தன்மை. வேலையில் ஒரு நிலையான சூழல் உருவாகும். புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் தொழில் விரிவாக்கத்திற்கு இது சாதகமான காலம். எச்சரிக்கை: ஜூன் மாதத்திற்கு பிறகு சக ஊழியர்கள் அல்லது போட்டியாளர்களிடம் சற்று கவனமாக இருப்பது நல்லது. 2. நிதிநிலை, ஃபைனான்ஸ். பணவரவு. பொருளாதார ரீதியாக இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். பழைய கடன்கள் தீரும் அமைப்பு உள்ளது. முதலீடுகள்: நிலம், வீடு அல்லது தங்கம் போன்ற சொத்துக்களில் முதலீடு செய்ய யோகம் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம்: எதிர்பாராத பணவரவு அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. 3. குடும்பம் மற்றும் உறவுகள், ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். மகிழ்ச்சி: கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு உள்ளது. குழந்தைகள். புத்திர பாக்கியம் வேண்டுவோருக்கு நல்ல செய்தி கிடைக்கும். குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்த கவலைகள் நீங்கும். காதல். ஆண்டின் இரண்டாம் பாதியில் காதல் உறவு திருமணத்தை நோக்கி நகரும். 4. ஆரோக்கியம், ஹெல்த். கவனம் தேவை. வயிறு மற்றும் செரிமானம் தொடர்பான சிறு பிரச்சனைகள் வரலாம். முதுமை, மூட்டு வலி. ஏற்கனவே மூட்டுவலி அல்லது நரம்பு சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள் ஜூன் முதல் அக்டோபர் வரை சற்று கவனமாக இருக்க வேண்டும். முக்கிய கிரக பெயர்ச்சிகள். சனி 6ஆம் வீட்டில் இருப்பதால் எதிரிகளை வெல்லவும் கடன்களை அடைக்கவும் உதவுவார். குரு ஜூன் 2க்கு பிறகு உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டிற்கு செல்வதால் கௌரவமும் புகழும் கூடும். ராகு, கேது டிசம்பர் மாதம் பெயர்ச்சியாகும் வரை ராகு 5ஆம் வீட்டிலும் கேது 11ஆம் வீட்டிலும் இருப்பார்கள். சுருக்கமாக, துலாம் ராசிக்கு 2026ஆம் ஆண்டு வெற்றி மற்றும் சேமிப்பின் ஆண்டாக அமையும்.